வாரத்தில் 2 நாளாவது இந்த சூப்பர் வெஜிடபிளை கண்டிப்பாக உங்களோட பொரியல் வகைகளில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் கால்சியம், அயன், புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபீவர் அப்போ இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கறக்கும், ஒரு பயங்கரமான பிளட் பியூரிஃபையராகவும், வயிற்று புண்களை ஆத்துறக்கும், பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன், பிஸ்டுலா, ப்ளீடிங் பைல்ஸ் இதுக்காகவும், ஆஸ்துமா, டஸ்ட் அலர்ஜி, நேசல் பிளாக், ட்ரை காஃப், நெஞ்சு சளி இது எல்லாத்தையுமே போக்குறக்கும், டயபெட்டிஸ்க்கு ஒரு அருமையான மெடிசனாகவும், எப்பவுமே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும், கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ், யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான காய்கறி தான் சுண்டைக்காய். சுண்டைக்காய் வந்துட்டு குட்டியாக இருந்தாலும் பயங்கரமான அது ஒரு ஹெல்த் பாம் அப்படின்னே சொல்லலாம். நோய் தீர்க்கும் காயாக வந்துட்டு சுண்டைக்காய் இவ்வளோ நன்மைகளை கொண்டது. மாசத்துக்கு 4 நாள் அப்படி இல்லைனா வாரத்துக்கு 2 நாள் அது இந்த சுண்டைக்காய் வந்துட்டு கம்மங்கூழ் குடிக்கும்போது சுண்டை வற்றலாவும் எடுக்கலாம். மோரில் வந்துட்டு சுண்டை வற்றல் சூர்ணம்னு நீங்கள் வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் டெய்லி கொடுக்கலாம். ஸோ இந்த அருமையான காய்கறியை உங்களோட உணவில் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுண்டைக்காய் துவையல் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, 10 பல் பூண்டு, 3 வரமிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட நாம் தேவையான அளவுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் துவையலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அப்படி இல்லைங்கிறவங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போங்க. இப்போது ஆல்ரெடி நாம் வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ துவையலுக்கு தேவையான அளவு கல் உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி துவையல் ரெடி பண்ணிவிடுங்க. இதை சூடான சாதத்துக்கு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.